இந்த பார், இது ரொம்ப அராஜகம். நீ எங்களை கடத்தி கொண்டு வந்திருக்கிற. பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே, உள்ள போங்க. முடியாது, மரியாதை எங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க. அப்படியா? நீங்க உங்க பிளாட்டை ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி அபி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்தி கொடுத்துருங்க. வேணா தொல்காப்பியன், இது ரொம்ப அராஜகம். என்னையா? எது அராஜகம் சொல்லு. வீட்டை முடிக்கிறதா முடிவு பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வராம ஆதி பேச்சை கேட்டுக்கிட்டு திரும்பி ஓடுனீங்களே, அது அராஜகமா இது அராஜகமா? ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுங்க. மரியாதையை பிளாட்டை மாத்தி எழுதி கொடுத்துருங்க. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு சந்தோஷமா போங்க. இல்ல உங்க 3 பேரோட உயிரும் போயிடும். போங்க. நேத்தே சில வேலைகள்லாம் செய்ய சொன்னேன், செஞ்சியா? நேத்தே போய் பார்த்தேன்யா, இன்னைக்கு வர சொன்னாங்கய்யா. முதல்ல அதை போய் பாரு. சரிங்கய்யா. போ. வாங்கம்மா, வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. வாமா. வணக்கம் அங்கிள். ரேகா, வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா ஆதி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. குழந்தை நல்லா இருக்கா. ஆண்டி ரேகா, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேம்மா. நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். இவ்வளவு தூரம் எங்க குடும்பத்து மேல அன்பு அக்கறை வச்சிருக்கேம்மா. இதுல என்ன ஆண்டி இருக்கு? யாரு நமக்கு பிடிக்குதோ அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் அக்கறை காட்டுறது சகஜம் தானே. உட்காருங்க ஆண்டி. அர்ஜுன் உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க தம்பி. வாங்க. ஓகே. உட்காருங்க. எவ்வளவு சாதாரணமா சொல்றா பாத்தீங்களா? ஓடுற வண்டியில இருந்து குதிச்சிருக்கா. நான் பெத்தவன் இல்ல, அதை கேட்டு அப்படியே பதறி போயிட்டேன். ஆனா அர்ஜுனுக்கு ஒரு ஆபத்துன உடனே காப்பாத்துறதுக்காக பாஞ்சு போயிருக்கா பாருங்க. அதை கேட்ட உடனே ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த அளவுக்கு உங்க குடும்பத்து மேல அக்கறையும் பாசமும் வச்சிருக்கா. இதே இன்னொரு பொண்ணா இருந்திருந்தா திரும்பி கூட பார்க்காம போயிருப்பா. நாங்க பேசினபடி ரேகாவை மருமகளா ஆக்கிக்க முடியாம அவ மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம ரேகா எங்க அர்ஜுனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளே. ஆண்டி என்ன ஆண்டி இது? அதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? இல்லம்மா ரேகா, கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு உனக்கு பெருசா அடிக்கடி படல. ஆனா அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்து கையோ காலோ ஊனமா இருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? உன்னை யார் கட்டிப்பாங்க? இதுக்கெல்லாம் நாங்க என்ன நன்றி கடன் செய்ய போறோம்னு எங்களுக்கு தெரியலம்மா. என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? ரேகா தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. நான் பொது வாழ்க்கையில அப்படி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கேன். என் பொண்ணு பாசத்துக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் ஏங்கிட்டு இருக்க பொண்ணு. உங்க குடும்பத்துல சம்பந்தம் பேசி உங்க கூட பழகினதுல இருந்து உங்க மேலையும் உங்க குடும்பத்து மனுஷங்க மேலையும் ரொம்ப பிரியமாயிட்டா. அதான் முன்ன பின்ன யோசிக்காம இப்படி பண்ணிட்டா. இப்படி ஒரு பாசமான பொண்ணு, எங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு நேசிக்கிற பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என் துரதிர்ஷ்டம் ரேகா ஆதிக்கு மனைவியா அமையாம போயிட்டா. அதுக்கு என்ன ஆண்டி பண்றது? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல. யார் யார் தலையில என்ன எழுதியிருக்கோ. ஆதியோட கல்யாணம் ஆகலைன்னா என்ன நீங்க உங்க மருமகளாவே நினைச்சுக்கலாம். அந்த அன்புல எந்த தப்பும் இல்லை. ஆக்சுவலி எங்க வீட்ல இன்னொரு பையன் இருந்திருக்கலாம், இல்ல நானாவது பையனா பிறந்திருக்கலாம். அப்படி மட்டும் பிறந்திருந்தேன், கண்டிப்பா உன்னைதான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஆமா ரேகா, உன்னையே அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கலாம். என்ன அஞ்சலி பேசுற? அர்ஜுன் தம்பிய இன்னொரு வீட்டுக்கு மருமகனா சம்பந்தம் பேசுனதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அதான் ரேகா சொன்னாலே, நான் எப்பவுமே உங்க வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு. அப்புறம் என்ன? இல்லைங்க, அஞ்சலி சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். இந்த யோசனை எங்களுக்கு முன்னாடியே தோணாம போச்சு. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ரேகா சொன்ன மாதிரி யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அப்படித்தானே நடக்கும். ஹலோ, கடைக்கு வந்துட்டீங்களா? சரி, அப்போ நான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்பி வந்துடுறேன். அம்மா, கீதா உங்க அம்மாவும் கடைக்கு வந்துட்டாங்க. சரி ரேகா, நீ ஃப்ரீயா தானே இருக்க? நீயும் வாயேன். இன்னைக்கு கீதாவுக்கு முகூர்த்த புடவை எடுக்க போறோம். நீயும் புடவையை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்ல? எதுக்கு சம்மந்தியமா? நீங்க போயிட்டு வாங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்பா,
சும்மா இருங்கப்பா. ஆசையா ஆன்ட்டி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். இருங்க ஆன்ட்டி, வந்துடுறேன். அம்மா இன்னொரு 15 மினிட்ஸ்ல கடைக்கு வந்துடும்னு சொல்லிட்டுமா? ஆமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம வந்துட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. வாங்க ஆன்ட்டி. நாங்க வரோங்க. வரேங்க. வரேன் அங்கிள். வாமா. ஏமா அந்த அபி எங்கம்மா? மேடம் உள்ள இருக்காங்க. என்ன பண்றாங்க ரெண்டு லோடு? ஏமா இங்க வாங்க. ஐயோ என்ன நீங்க இப்படி வாங்க, இப்படி வாங்க, இங்க வாங்க. யார் நீங்க? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க. யோ, புருஷனை காப்பாத்துறதுக்கு பதறி போய் வந்திருக்க. அட்ரஸ் கேக்குறியா? போய் அந்த பக்கம் ஓயாவா? கூப்பிடி அந்த பொம்பளை அபிய. என் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். இருங்க என்ன என்ன பிரச்சனை? எங்களுக்கு சொத்தே வேண்டாமா, எங்க புருஷங்களை திருப்பி கொடுமா. ஏமா, காசு பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ரவுடித்தனம் பண்ணுவீங்களா? புருஷனோட அருமை கூட வாழ்ந்தா தானே தெரியும். ஒன்ன மாதிரி ஒருத்திக்கு என்ன தெரிய போகுது? நிறுத்துங்க. என்ன எதுவும் சொல்லாம ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷனை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கீங்க? மரியாதையா சொல்லுங்க. உங்க புருஷனை யார் கடத்தினது? என்னம்மா உளறீங்க? அம்மா, நீங்க நல்லவங்களா தெரியுறீங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என்னம்மா, என்ன நடந்துச்சு? கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. காலையில எங்க வீட்டுக்கு தொல்காப்பியின் அடிகளோட வந்தாருங்க. எங்க வீட்டுக்காரரை தனியா பேசணும்னு கூட்டிட்டு போனாருங்க. என் புருஷனையும் இப்படிதான் கூட்டிட்டு போனாங்க. போனவர் திரும்பியே வரல. அவங்க எல்லாம் இருக்காங்களா இல்ல கொன்னுட்டாங்களான்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நாங்க என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். என்ன அபி இது? வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு. என்ன ஆண்டி இதெல்லாம்? நீங்களும் கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? இது பெரிய ஆள் கடத்தல். எவ்வளவு பெரிய கிரைம். இவங்க போலீஸ்க்கு போனாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்படிலாம் எங்கேயும் போயிடாதீங்க. அவசரப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். போலீஸ்க்கெல்லாம் போயிடாதீங்க ப்ளீஸ். போலீஸ்க்கு போனா என் புருஷனுக்கு ஆபத்து வந்துரும் தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். தயவு செஞ்சு காப்பாத்துங்கம்மா. என்ன அபி இதெல்லாம்? எனக்கும் ஒண்ணும் புரியல மேடம். தொல்காப்பியன் இப்படிலாம் பண்ண மாட்டாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு அபி. டாக்குமெண்ட் காப்பி தொலைஞ்சு போன உடனே அவங்கள மிரட்டி கடத்திட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ற முயற்சியில தொல்காப்பியன் இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஆண்டி, நம்ம பேரை கெடுக்காம இவங்க ஓய மாட்டாங்க போல இருக்கு. அபி, இது உனக்கு அசிங்கமா இல்ல? நீ பிசினஸ் பண்ற இல்ல மாஃபியா கேங் நடத்துறியா? அடித்தடின்னு போனா கம்பெனி பேர் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒரு கம்பெனில நான் ப்ராஜெக்ட கமிட் பண்ணிருக்கேன். இந்த நேரத்துல போய் நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்கியே, என் நிலைமை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அபி, ரொம்ப ரொம்ப எரிச்சலா இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கான் தொல்காப்பியன்? பெரிய ரவுடியாவன். இவனை விட பெரிய ஆளெல்லாம் சிட்டில இருக்காங்க. இவன் இப்படி ஆடுறது சரியில்லை. டூ மச்சா போறான். இத பாருமா, எங்க புருஷங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா புள்ள குட்டிங்களோட இங்க தற்கொலை பண்ணிக்குவோம். சும்மா ஒண்ணு சாக மாட்டோம். உன் பேரை எழுதி வச்சுதான் சாவோம். இது பாருங்கம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். என்னத்தம்மா சரி பண்ற நீ? இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க இங்க வந்தாகணும். இல்லனா ஆபீஸ் விட்டு போக மாட்டோம். நீங்க கொஞ்சம் டைம் வேண்டாமா? என்னமா டைம் கொடுக்கறது உனக்கு? என்ன நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் உள்ள வா. வரேன். என்ன பேசிட்டு போறா? இல்ல, இது பதிலே சொல்லாம உள்ள போறா. அவளோட வெளியில சும்மா விடக்கூடாது. மேடம், இந்த விஷயம் சீரியஸா போயிடும். நிறைய சிக்கல்கள் வரும் மேடம். ஆண்டி, அந்த தொல்காப்பியன்ட்ட பேச சொல்லுங்க. அந்த 3 பேரையும் விட சொல்லுங்க. ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கங்க, நான் யாரையும் கடத்த சொல்லல. எனக்கே குழப்பமா இருக்கு என்ன நடந்திருக்குன்னு. இத பாருங்க அபி, கடத்துனது தொல்காப்பியன். ரெஜிஸ்டர் விஷயமா தான் இத பண்ணிருக்கான். நாளைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்களும் மாட்ட வேண்டியிருக்கோம். எங்க பேர் ஸ்பாயில் ஆகுறத நாங்க விரும்பல. நாங்க என்ஆர்ஐ. இந்த மாதிரி விஷயத்துல அடிபட்டா அது எங்களை ரொம்ப பாதிக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க. அபி, யாருக்கு ஃபோன் பண்ற? தொல்காப்பியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. அபி, இங்க பாரு அபி.
ஏற்கனவே நான் பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டு ரொம்ப நொந்து போயிருக்கேன். இப்ப இது வேற. எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. யார் யாரோ பண்ற தப்புக்கெல்லாம் நான் ஏன் பாதிக்கப்படணும்? இது எனக்கு ரொம்ப தேவையா? இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவங்க 3 பேரும் சேஃபா வீடு வந்து சேரணும். இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாது. ஆமா அபி, இதெல்லாம் நல்லாவே இல்லை. தொல்காப்பியனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ப்ளீஸ் ஏதாவது பண்ணுமா? பண்றேன் சார், நான் பண்றேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார். சம்திங் யூ ஹேவ் டு டு. போனை எடுங்க தொல்ஸ். என்னம்மா இன்னும் அவங்கள காணோம்? அப்பவே கிளம்பிட்டோன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பாருமா. அதோ வந்துட்டாங்கம்மா. வாங்க சமந்தி. சாரி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. இல்ல பரவாயில்ல, இப்பதான் வந்தோம். எப்படிமா இருக்க ரேகா? உடம்பு தேவையில்லையா? நல்லா இருக்கேன். பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிருக்கீங்க. ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது. என்ன இப்படி சொல்லிட்டீங்க சமந்தி? கீதாவோட மானத்தை காப்பாத்தின பொண்ணாச்சே. துணிச்சல்கார பொண்ணு. ஐயோ அப்படிலாம் இல்லை. நம்ம புடவை செலக்ட் பண்ணலாமா? இந்த கடையில அப்படி என்ன ஸ்பெஷல்? இங்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பட்டுப்புடவை மட்டும் இல்லாம நார்த் சைடு கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும். அப்படியா? நீங்க மும்பைல இருந்தவங்களாச்சே, அதான் இன்னும் இந்த வாசம் உங்களை விட்டு போகல. கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. ஆக்சுவலி எங்க அம்மா கூட எனக்கு ஒரு அழகான சேட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கணும்னு இருந்தாங்க. இல்லையா? எப்பவுமே உனக்கு விளையாட்டுதான். சரி, நம்ம செலக்ட் பண்ண போலாமா? ரொம்ப டைம் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஜர்தோசி சாரீஸ் எங்க இருக்கு? அந்த செக்ஷன்ல. தேங்க் யூ. வாங்க. வாமா. வாங்க மேடம். உட்காருங்க. அந்த சாரீஸ் எடுங்க. யார் செலக்ட் பண்ண போறீங்க சாரிய? டே அர்ஜுன், நீயே செலக்ட் பண்ணுடா. பாரு. ஏய், இத்தனை பொம்பளைங்க இருக்கும்போது என்ன போய் செலக்ட் பண்ண சொல்றீங்க? அது அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி? அந்த கலர் நல்லா இங்க வாங்க. அது எடுங்க. ஓகே. ரொம்ப அழகா இருக்கு. அப்போ நானே செலக்ட் பண்ணிடுறேன். ஒரு 2-3 புடவை காட்டுங்க. கீழே இருக்கிற ரெட்டை காட்டுங்க. ஏதோ இதுவா? எனக்கு என்னமோ இது ஓகேன்னு தோணுது. இத கட்டிட்டு அண்ணி என்ன கரகாட்டம் ஆட போறாங்க. அஞ்சலி, அவரை வாராத. அவர் நல்லதா செலக்ட் பண்றாரு. ஐயோ, என்னால தாங்க முடியாதுப்பா. நான் வீட்டுக்கே போறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வழியறீங்க? அப்படிலாம் இல்ல, ஒரு நிமிஷம். இதோ வரேன். வா. ஓகே. ஓ ஓகே. ஏன்னா நீங்க 2 பேரும் காதுல குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்க. டே அர்ஜுன், நீ ரொம்ப லக்கிடா. ஆல் தி பெஸ்ட். ஆனா சத்தியமா எனக்கு என்னன்னு புரியல. கீதா, ப்ளீஸ் நீயே சொல்ல. சொல்ல மாட்டேன். என் காதுல மட்டும் சொல்லு. அது ஐயோ, இவங்க ரொமான்ஸ் தாங்கவே முடியல. தயவு செஞ்சு உட்காந்து புடவைய செலக்ட் இருந்தாலும் பண்ணுங்க. உனக்கு இவ்வளவு பொறாம இருக்க கூடாது. நாரு
நான் என் பொண்டாட்டி பக்கத்துலயே உட்காந்துக்கிறேன். அந்த சாரி காட்டுங்க. அந்த எல்லோ கலர் எடுங்க. இந்த புடவை நல்லா இருக்கு. நீங்க செலக்ட் பண்ணா நல்லதா இருக்கும். முறுக்கு சுட்ட மாதிரி இருக்குல்ல? இது நல்லா இருக்கு. ஐயோ, எது நல்லா இருக்கு? சூப்பர். வேற பாரு. என்னமா ஆச்சு ரேகா? பயங்கரமா தலை வலிக்குது. ஏன் என்னாச்சு? இல்ல ரொம்ப தலை வலிக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருமா, அர்ஜுனை வேணா டிராப் பண்ண சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன்.